மக்களே, இப்போ பார்த்தீங்கன்னா நான் இன்றைக்கி வந்து பேபிக்கு வந்துட்டு சிக்கன் ரைஸ் தான் செய்ய போகிறேன். எனக்கு தெரியல நல்லா வருமானு. நான் மொதல் தடவை ட்ரை பண்ண போகிறேன். அதனால் நான் ஒரு சின்ன வீடியோ உங்களுக்கு காட்டுறேன். திடீர்னு நல்லா வந்துச்சுன்னா நீங்களும் வீட்டில் செய்யலாம்ல. அப்படி நல்லா வந்துச்சுன்னா நான் திருப்பியும் ஒரு நல்ல வீடியோ உங்களுக்கு போடுவேன். பத்திரி கருவிடுச்சு. ஹாய் மக்களே, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் வந்து சிக்கன் ரைஸ் தான் செய்ய போகிறேன். நான் கொஞ்சம் பட்ரு போட்டுக்கிட்டேன், எண்ணெய் போட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறம் நான் வந்து இடித்து வச்சு கொஞ்சம் வெங்காயம், இஞ்சும் கொஞ்சம் பூண்டும் போட்டுக்க போகிறேன். அதுக்கப்புறம் இது வந்து சிக்கன் ஸ்டாக். நான் வந்து இதையும் கொஞ்சம் போட்டுக்க போகிறேன். ஹாய் மக்களே, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் சிக்கன் ரைஸ் செய்கிறேன். திடீர்னு நல்லா வந்துருச்சுன்னா அதை நான் வீடியோ எடுக்கிறேன். இது வந்துட்டு நான் சிக்கன் மேரினேட் பண்ணி வச்சுக்கிட்டேன். அப்புறம் இது வந்து ரைஸ், பட்டர். இதுக்கு சிக்கன் ஸ்டாக் தேவைப்படுது. ஏன்னா நான் அந்த சூப் மாதிரி செய்யலை. இதை நல்லா இது பண்ணிக்கலாம். ஓகே, இதுக்குள்ளே நான் என்னென்ன போட்டு நான் சொல்கிறேன். நான் வந்துட்டு கொஞ்சம் எண்ணெய் விட்டேன், பட்டர் விட்டேன். அதுக்கப்புறம் பூண்டு இடித்து போட்டுக்கிட்டேன், இஞ்சும் இடித்து போட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறம் அந்த சிக்கன் ஸ்டாக் கொஞ்சம் போட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறம் இதில் கொஞ்சம் நல்லா கிண்டிட்டு நான் ரைஸ் குக்கரில் போட போகிறேன். இங்கே உப்பு டேஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதை வந்து நம்ம ரைஸ் குக்கரில் போட்டுருந்தோம். நான் இன்றைக்கி மல்டி குக்கர் தான் இருக்கேன், குக்கரில் தான் போட போகிறேன். ஓகே, இதில் தேவையான தண்ணி நம்ம ஊற்றிக்கலாம். இது ரொம்ப தண்ணி போனாலும் குழஞ்சிரும். அதனால் ஓகே, திடீர்னு இது நல்லா வந்துச்சுன்னா நான் உங்களுக்கு திருப்பியும் நல்ல ஒரு வீடியோ போடுறேன். ஓகேன்னு நினைக்கிறேன். தண்ணி போதும். ஏன்னா இந்த குக்கரில், இந்த மல்டி குக்கரில் போட்டால் சோறு குழஞ்சிருது அப்படியே. ஓகே, ஒரு 10 நிமிஷம் அது குக் ஆகட்டும். ஓகே மக்களே, இந்த சிக்கனை பற்றி நான் சொல்லலை. இது நான் எப்படி மெரினேஷன் பண்ணேன்னா, ஒய்ஸ்டர் சாஸ், சோயா சாஸ், அதுக்கப்புறம் வந்துட்டு அவ்வளோதான். நான் அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு மசாலா அரைச்சி இதில் போடணும். அதுக்கப்புறம் இதில் தான் இது கொஞ்சம் நல்லா ஊற வைக்கணும். நல்லா ஊறின பிறகு நம்ம இது க்ரில் பண்ணலாம். ஆக்சுவலி இது வந்துட்டு அவனில் தான் வந்துட்டு அதை ரோஸ்ட் பண்ணணும். ஆனால் இது நான் முதல் தடவை செய்யறதுனால தவா ஃப்ரை பண்ண போகிறேன். ஓகே, திருப்பி நம்ம சந்திப்போம். ஓகே மக்களே, நான் கொஞ்சம் பட்டர் போட்டுக்கிட்டேன், எண்ணெய் போட்டுக்கிட்டேன். நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌனில் ஃப்ரை பண்ணியிருக்கோம். பாருங்கள், நல்ல ஒரு மாதிரி கோல்டன் ப்ரௌனாக வந்துருச்சு. நான் கொஞ்சம் மூடியும் விட்டுக்கிறேன், அப்போ அது நல்லா ஜூஸியாக வரணும். ஓகே, நான் அந்த மாதிரி வெட்டியும் விட்டுக்கிட்டேன் நடுவில். ஏன்னா பிள்ளைங்க சாப்பிட்றதுனால நல்லா வெந்திருக்கணும்னு. ஓகே, நான் அதை வெட்டிட்டு எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். ஓகே மக்களே, நான் வெட்டிட்டேன். நான் முதல் சிக்கனை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டேன். இது பார்த்திங்கன்னா இப்படி தான் நல்லா ஜூஸியாக வந்திருக்கு, சூப்பராக வந்திருக்குது. நான் பயந்துகிட்டே இருந்தேன், ஆனால் நான் நினச்சதோடு நல்லா வந்திருக்குது. இது இப்படியே சாப்பிட மாட்டாங்க. இதில் வந்துட்டு கீழே வந்துட்டு இதோட சைட் டிஷ் வந்துட்டு வெள்ளரிக்காய், அதுக்கப்புறம் இதுக்கு ஒரு சாஸ் செய்வாங்க, சில்லி சாஸ். ஆனால் நான் அது செய்யலை. ஏன்னா இன்றைக்கி வந்து இந்த சாப்பாடு நான் பிள்ளைங்களுக்கு கொடுக்க போகிறேன். அவங்களுக்கு என்னமோ புதுசாக இந்த நாசி ஐயாம் ரொம்ப பிடிச்சிருக்கு. சிக்கன் ரைஸ் வெளியே இருந்தால் வாங்கி கொடுக்குறேன். அது வீட்லேயே செஞ்சு பார்க்கலான்னு ட்ரை பண்ணேன். ஓகே, சோறு எப்படி வருதுன்னு நான் ஓகே மக்களே, நான் வந்துட்டு
இந்த ஒரு போர்ஷன் தான் பொரிச்சு இன்னொரு போர்ஷன் எடுத்து ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறேன். வேண்டுறப்ப நம்ம பொரிச்சுக்கலாம். இன்னும் 5 மினிட்ஸ் இருக்குது. நான் வெயிட் பண்ணுறேன். எக்ஸைட்டடாக இருக்குது. ஃபர்ஸ்ட் டைம் செய்கிறேன். மக்களே, சோறும் பார்த்திங்கன்னா நல்லா வந்திருக்குது. ஓகே, ஹாய் மக்களே, பார்த்திங்கன்னா சூப்பராக வந்திருக்கு. நான் கண்டிப்பாக அடுத்த தடவை உங்களுக்கு ஒரு அழகான வீடியோ எடுத்து போடுறேன், எப்படி சிக்கன் ரைஸ் செய்கிறது. ஓகே, உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் ஏன் இதை இவ்வளோ சிம்பிளாக செஞ்சேன்னா, இன்றைக்கி என்னோடய குழந்தைங்களுக்கு தான் நான் இந்த சிக்கன் ரைஸ் செஞ்சேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.